சரி, நன்னாரியும் ரோஜாவும் சேர்ந்து இரத்தத்தில் உள்ள சூட்டை குறைத்து விட்டன. இரத்தத்தால் நேரடியாக தாக்கப்படும் நமது உடலின் ஒட்டுமொத்த நச்சுக்களையும் பிரித்தெடுக்கும் கல்லீரல், அந்த உறுப்பை எப்படி சரி செய்வது? நீங்கள் சரியாக சொன்னீர்கள். கல்லீரல் ஒரு மாபெரும் ஃபில்டர் மட்டுமில்ல, அது ஒரு கெமிக்கல் லேப். அப்படியா? ஆமாம். பித்தம் கூடும்போது கல்லீரல் தனது இயல்பான அளவை விட பல மடங்கு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடைப்பதில்லை. அது சோர்வடையும் போது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சரியாக வடிகட்ட முடியாமல் போகுமா? கண்டிப்பா. அந்த கழிவுகள் இரத்தத்திலேயே சுற்றி திரிந்து வேறு வழி இல்லாமல் சர்மத்தின் துவாரங்கள் வழியாக வெளியேற முயற்சிக்கும். அதுதான் முகப்பருவாகவும் கரும்புள்ளிகளாகவும் மாறுகிறது. இங்குதான் நாம் ஆரம்பத்தில் பேசிய அந்த ஆச்சரியமான விஷயம் வருகிறது. முகப்பரு வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? கடையில் போய் விலையுயர்ந்த ஃபேஸ் வாஷ் வாங்குகிறோம். முகத்திற்கு வெளியே பல்வேறு கிரீம்களை தடவி அதை அழிக்க பார்க்கிறோம். ஆமா, அதான் பலரும் செய்யறது. ஆனால் பிரச்சனை சருமத்தில் இல்ல, உள்ளே கல்லீரலில் இருக்கிறது. முகம் என்பது வெறும் ஒரு ஸ்கிரீன் மட்டும்தான். உள்ளே கல்லீரல் சோர்வடைந்திருக்கிறது என்பதை வெளியே காட்டிக் கொடுக்கும் ஒரு டிஸ்பிளே தான் நமது சருமம். இதை உணராமல் நாம் வெளியே போராடி கொண்டிருக்கிறோம். 100% உண்மை. அதே போலதான் கல்லீரல் சோர்வடையும் போது உடலின் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் தூண்டப்படுகிறது. கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கிறதா? ஆமா, இதுவே கோபமாகவும் காரணமில்லாத பதட்டமாகவும் மாறுகிறது. ஆக பருவுக்கும் கோபத்திற்கும் மூல காரணம் கல்லீரல் சோர்வுதான். இதற்காகத்தான் சித்தர்கள் இரண்டாவது ஒரு மிக சிறந்த தீர்வை முன்வைக்கிறார்கள். கொத்தமல்லி விதை மற்றும் வெட்டிவேர் கலந்த பானம். சரியா சொன்னீங்க. கொத்தமல்லி விதை நமது சமையல் அறையில் தினசரி புழங்கும் ஒரு சாதாரண பொருள். வெட்டிவேர் நாம் தண்ணீர் பானைகளில் போடுவது. இவை இரண்டும் சேர்ந்து அப்படி என்ன பெரிய கெமிக்கல் ரியாக்ஷனை கல்லீரலில் செய்துவிட போகின்றன? ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதையையும் சிறிதளவு வெட்டிவேரையும் 2 கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கும் போது நடக்கும் வேதியியல் மாற்றங்கள் ரொம்ப ஆச்சரியமானவை. அப்படியா? என்ன நடக்கும்? கொத்தமல்லி விதை என்பது சாதாரணமாக பார்க்க தோன்றினாலும் அதில் லினலோல் போன்ற அத்தியாவசிய எண்ணெய்கள் உள்ளன. இவை கல்லீரலில் பித்த நீரின் உற்பத்தியை சீராக்கி கொழுப்புகளை உடைக்கும் பணியை எளிதாக்குகின்றன. அதாவது கல்லீரலின் வேலைப்பழுவை கொத்தமல்லி பாதி குலைத்து விடுகிறதா? ஆமா. மறுபுறம் வெட்டிவேர், இதற்கு உடல் நிரப்பை சமப்படுத்தும் பானம் என்றே பெயர் உண்டு. வெட்டிவேரின் வேர்கள் நிலத்தின் ஆழம் வரை சென்று செழித்து வளரக்கூடியவை இல்லையா? ஆமா, அது தன் இயல்பிலேயே ஆழமான குளிர்ச்சியை கொண்டது. இது நமது உடலின் மேலோட்டமான சூட்டை குறைக்காமல் செல்கள் அளவில் சென்று ஆழமான குளிர்ச்சியை தருகிறது. இந்த இடத்தில் நமது குறிப்புகள் ஒரு அருமையான இலக்கை நேயர்களுக்கு வழங்குகின்றன. இதை ஒரு 21 நாள் சவாலாக எடுத்துக்கொள்ள சொல்கின்றன.